ஹை ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பார்த்தசாரதி. நான் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் அரக்கோணம் தாலுக் கும்பனிப்பேட்டை வில்லேஜ்லேருந்து பேசுகிறேன். லாஸ்ட் இயர் 25 வந்து 10th செப்டம்பரில் எலக்ட்ரோஃபிக்ஸில் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் வந்து பேசிக்லேருந்து அது எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், எங்கெங்கே யூஸ் பண்ணோம், ஒரு டிஎஸ்ஓ வச்சு ஒரு மெயின் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கம்யூனிகேஷன், ஒரு இன்வெர்ட்ரேசி, இன்றைக்கி எல்லாமே இன்வெர்ட்ரேசியாக போயிடுச்சு. அதில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து வந்தால் எப்படி வந்து நம்ம அந்த டிஎஸ்ஓ வச்சு கம்யூனிகேஷனை வந்து சால்வ் பண்ணலாம். ஏசி இப்போ பிஜி மோட்டர்லாம் இருக்குங்க இல்லைங்களா, அதில் வந்து ஜீரோ கிராசிங் ஒரு சர்க்யூட் இருக்கும். அந்த ஜீரோ கிராசிங் வந்து மஸ்ட்டு இது இருந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும். காம்பனண்ட்டுக்கு தனியாக ஒரு டேட்டா ஷீட் கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்து எல்லாமே எல்லா இதுவுமே, அதாவது வந்து ஒரு இன்வெர்ட்ரேஸில் எத்தனை செக்ஷன் இருக்குது, அத்தனை செக்ஷனுக்கும் தனியாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து பிஎஃப்சி தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது, எஸ்எம்பிஎஸ் செக்ஷன் இருக்குது, ஃபேன் மோட்டர் இருக்குது, அப்புறம் சென்சாரு, அது மாதிரி நிறைய இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனி சென்சாருக்கும் இந்த வோல்டேஜ் டிவைடர் மஸ்ட்டு. எல்லாத்துக்குமே வோல்டேஜ் டிவைடர்ன்றது மஸ்ட்டு. அது இருந்ததுன்னா ஒரு இடத்துல நம்ம எவ்வளோ வோல்டேஜ் வரணும் அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்மளே கால்குலேஷன் பண்ணி நம்மளே இது பண்ணிடலாம். அந்த இதுக்கெல்லாம் சொல்லித்தராரு. அப்புறம் பிஎல்டிசி மோட்ரு, ஏசி பிஜி மோட்ரு தனித்தனியாக டயக்ராம் போட்டு சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் டிசி பவர் சப்ளை மிஷின், அதை வச்சு மெயின் அதை வச்சு எப்படி வந்து ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ணலாம், ஒரு போர்டில் ஒரு பிசிபியில் வந்து ஒரு ஷார்ட் இருக்குது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அதை வச்சு எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அதையும் சொல்லி கொடுக்குறாரு. மெயின் வந்து ஐபிஎம், இப்போ எல்லா இன்வெர்டர்ஸ் வந்துடலாம் ஐபிஎம் எல்லாமே. அப்போ அந்த ஐபிஎம்மில் என்ன இருக்குது, 6 ஐஜிபிடி இருக்குது, அதுக்கு உண்டான சிக்னல்ஸு, அதுக்கு உண்டான இன்டர்னல் டயக்ராம், அந்த ஐசிக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு ஐபிஎம்னா ஐபிஎம்குள்ளே என்ன இருக்குது, அதை பற்றி தெளிவாக அதை எப்படி செக் பண்ணணும், அதுவும் நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. 5 to 24ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் யூஸ் பண்ணுவோம். அந்த மாடலை எப்படி யூஸ் பண்ணணும் 3 டைப்ஸாக சொல்லி கொடுத்தாரு. 3 டைப்ஸில் 3வது டைப்பு, அதாவது 2 டைப்பு நார்மலாக யூஸ் பண்ணலாம். 3வது டைப்பு வந்து யூஸ் பண்ணால் அது வந்து மறுபடியும் ரிப்பீட் வராமல் அளவு இருக்கும். அதை பற்றி சொல்லி கொடுத்தாரு. அது எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், நமக்கு ஒர்க்கு ரிப்பீட் வராதுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஓவரால் வந்து டீச்சிங் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆஃப்லைன்லேயே டீச்சிங் நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த பிசிபியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். எலக்ட்ரோஃபிக்ஸ் யூடியூப்பில் வந்து எலக்ட்ரோஃபிக்ஸ்னு இருக்குது, பாருங்கள். அவர் அந்த டீட்டெயிலாக அவர் ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டிருக்காரு. நீங்கள் வந்து அதை பார்த்து பயன்பெறுங்க. நன்றி.